السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் இன்னும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமானவரிடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதலாவது ஜும்ஆ முதல் இன்று வரையிலேயும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சிறப்புகளை, முக்கியமான பங்களிப்புகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரத்தில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹிஜ்ரி ஆண்டின் 8வது ஆண்டையும் 9வது ஆண்டினுடைய சில பகுதிகளையும் நாம் பார்த்து முடித்தோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அவையில்
பெருமானாருடைய ஹிஜ்ரி இறுதி கட்டம் அருமை நாயகத்தினுடைய இறுதி நாள் வரை நாம் பார்த்து முடிக்க இருக்குகின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 9வது ஆண்டு சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அதிலே முக்கியமான விஷயங்களை நாம் சொல்லி கொடுத்தோம். அதிலே ஒரு 2 விஷயங்களை மாத்திரம் இந்த அவையிலே சிந்தித்து அடுத்த ஹிஜ்ரியிற்கு நாம் செல்லுவோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே செய்த முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, முனாஃபிக்குகள் கட்டிய திரார் என்கின்ற பள்ளிவாசலை பெருமானார் இடித்தார்கள். தபூக் யுத்தகலத்திற்கு பெருமானார் செல்லுகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு எண்ணத்தில் முனாஃபிக்குகளாக இருந்த, முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், மதீனாவினுடைய சிறப்புகளை குலைக்க வேண்டும் என்கின்ற, குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். தபூக் யுத்தகலத்திற்கு பெருமானார் செல்லுகின்ற பொழுது அந்த பள்ளிவாசலை திறப்பதற்காக பெருமானாரை அழைத்தார்கள். ஆனால் அன்றைய சூழ்நிலையிலே பெருமானார் தபூக் யுத்தகலத்திற்கு செல்வதற்கான ஆயத்தங்களிலே மிகவும் உடன்பாடாக இருந்ததின் காரணமாய் தபூக் யுத்தகலத்திலிருந்து வந்ததற்கு பின்னால் நான் திறந்து வைக்கின்றேன் என்பதாக பெருமானார் சென்றார்கள். யுத்தகலத்திற்கு போயிட்டு வருகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயை அறிவித்தான். அந்த பள்ளி கெட்ட எண்ணத்திலே கட்டப்பட்டுள்ளது, அதனை இடித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டு அல்லாஹ் திருமறையிலே 11வது ஜுஸுவிலே இதை குறித்து அல்லாஹ் பேசுவான். தபூக் யுத்தகலத்திற்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அனுப்பி அந்த பள்ளியை இடித்து தரைமட்டமாக ஆக்கினார்கள். இது முக்கியமான நிகழ்வுகளாக ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே பதியப்படுகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்டம் ஹிஜ்ரி 9வது ஆண்டினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமினுடைய கட்டமைப்புகளை முழுவதுமாய் நிறுவப்படுவதற்கான ஒரு கட்டமைப்பை பெருமானார் எடுத்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிலே மக்காவினுடைய வெற்றி ஏற்பட்டது. அப்பொழுது பெருமானார் மக்காவினுடைய குஃபாரிலே அங்கேயே தங்கியிருக்கும்படியாக அவர்களுடைய ஆசைக்கு இணங்க அவர்களை அங்கேயே தங்கிக் கொள்ள பெருமானார் ஒத்துக்கொண்டார்கள். இப்போது அல்லாஹ்வினுடைய வஹீயை கொண்டு ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மக்காவிற்கு ஹஜ் பயணத்திற்காக அனுப்பி வைத்தார்கள். அனுப்பியதனுடைய நோக்கம் ஒன்று, அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், மற்றொன்று அங்கு இருக்கின்ற குஃபார்களுக்கு தவணையாக 4 மாதங்கள் கொடுத்து அதற்குள்ளாக மக்காவை விட்டும் நீங்கள் வெளியேற வேண்டும். இந்த மக்கா இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கான முழுமையான ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஒரு நகரமாய், பரிசுத்த நகரமாய், அல்லாஹ்வை வணங்குவதற்கான பரிசுத்த உண்மைத்தனமான ஒரு நகரமாக அதை ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்து அந்த மக்கா குஃபார்களுக்கு 4 மாதங்கள் தவணை முறையிலே பெருமானார் கொடுத்து இந்த 4 மாதங்களிலே மக்காவை விட்டு வெளியேறி வேறு இடங்களிலே நீங்கள் குடிபெயர்ந்து அங்கு வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உத்தரவை பெருமானார் செய்தார்கள். அதே நேரம் இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மக்காவிலே வாழலாம் என்கின்ற அந்த விதிமுறைகளை பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக எழுத்துப்பூர்வமாக அந்த எழுத்து அறிக்கையை படித்து மக்கா நகரை பரிசுத்தமாக ஆக்கினார்கள் என்கின்ற வரலாறுகளை பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முக்கியமான கட்டம் இஸ்லாமிய ஆட்சியிற்கான முக்கிய நகரமாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை மக்காவை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். அதற்கான வஹீயை அல்லாஹ் அறிவித்ததற்கு பின்னால்
அந்த மக்காவில் உள்ள இருந்த சிலைகளை எல்லாம் வெளியே எடுத்து மக்காவை முழுமையாக பரிசுத்தமாக ஆக்கி அங்கு தொழுவதற்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்குமான ஒரு இடமாக பெருமானார் மாற்றினார்கள். இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே நிகழ்பெற்ற நண்பர்களே, இவைகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் ஹிஜ்ரி 9வது ஆண்டினுடைய முக்கிய பங்குகளாக நாம் பார்க்கின்றோம். ஹிஜ்ரி 10வது ஆண்டு நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 10வது ஆண்டினுடைய முக்கியமான நிகழ்வுகளை பார்த்து நாயகத்தினுடைய இறுதி நாளையும் நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 10வது ஆண்டினுடைய முக்கியமான சில பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லி வரலாற்றை முடிக்கின்றேன். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது ஆண்டிலே இஅ்திகாஃப் இருக்காமல் பெருமானார் விட்டுவிட்டார்கள். அதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பிறை 11 முதல் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அது ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே நிகழ்பெற்றது. அதே போன்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வருடம் ஒரு முறை திருமறையை ஓதி காமிப்பார்கள். ஜிப்ரீல் பெருமானாரிடத்திலே ஓதி காமிப்பார். ஆனால் அந்த 10வது ஹிஜ்ரி ஆண்டிலே பெருமானார் 2 முறை ஓதி காட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை திருமறையை ஓதி காட்டினார்கள். அந்த நிகழ்வு நடந்தது ஹிஜ்ரி 10வது ஆண்டாக வரலாற்றுடைய ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே தான் நிகழ்ந்தது. அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே முக்கியமான ஒரு ஷரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது சமூக நெறிமுறைகளை விட குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப ஒழுக்கங்களை மார்க்கம் அழகாக கற்றுத்தரும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் வகி அறிவித்தான். வீட்டினுடைய ஒழுங்குமுறைகள், வீட்டிலே ஒரு மனிதன் எப்படி நுழைய வேண்டும், ஒரு வீட்டிலே நாம் நுழைகின்ற பொழுது எப்படி நுழைய வேண்டும், சில நுழையக்கூடாத நேரங்கள் எது, நுழைகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் அனுமதி கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஷரியத்துகளை அல்லாஹ் இந்த ஷரியத்தை ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே அல்லாஹ் பெருமானாருக்கு அறிவித்தார். அதில் முக்கியமான விஷயம், இரவு நேரத்தில் தூங்க செல்லுகின்ற இஷாவிற்கு பின்னால் உள்ள நேரத்திலே ஒரு வீட்டிற்கு நாம் சென்றால் அவருடைய அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் வஹியை அறிவித்தார். அதே போன்று மதிய நேரங்களிலே தூங்குகின்ற அந்த நேரம், ஃபஜ்ருக்கு பின்னால் தூங்குகின்ற அந்த நேரங்களிலே நீங்கள் யாருடைய வீட்டிற்காவது நீங்கள் சென்றால் நீங்கள் அனுமதி பெற்று நீங்கள் செல்ல வேண்டும். முக்கியமாக அதிலே ஒரு ஷரத்தை அல்லாஹ் வைப்பான். வீட்டிலே இருக்குகின்ற 11 வயதுக்கு மேலே இருக்குகின்ற பாலிகால பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிலே உள்ள ஒரு அறையிலே தாய் தந்தை இருக்குகின்ற அறை அல்லது அண்ணன் தம்பி இருக்குகின்ற பெரியத்தா சின்னத்தா இருக்கின்ற இது போன்ற அறைகளிலே பிள்ளைகள் நுழைவதாக இருந்தாலும் நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் நுழைய வேண்டும் என்கின்ற அந்த ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹ் வகுத்து கொடுத்தான். இந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே இந்த ஷரியத் இறக்கப்பட்டது ஹிஜ்ரி 10வது ஆண்டாக இருக்கின்றது. அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே தான் பெருமானாருடைய மகன் இப்ராஹிம், நான் ஹிஜ்ரி 7வது ஆண்டிலே சொல்லுகின்ற பொழுது மாரியத்துல் கிஃப்தியா என்கின்ற அடிமையை பெருமானார் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொன்னேன். அவர்களுக்கு பிறந்த இந்த குழந்தை ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே மரணமாக ஆகின்றது. மரணமாக ஆகின்ற பொழுது சூரிய கிரகணம் உதிக்குகின்றது. இந்த சூரிய கிரகணம் உதித்ததற்கான காரணம் இவருடைய மரணம் என்பதாக மக்காவாசிகள் பேசுகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த மதீனாவாசிகளுடைய அந்த எண்ணத்தை, அந்த மூட நம்பிக்கையை பெருமானார் ஒழிப்பார்கள். யாருடைய மரணத்திற்கோ, யாருடைய பிறப்பிற்கோ, யாருடைய துன்பத்திற்கோ, யாருடைய மகிழ்ச்சிக்காகவோ அல்லாஹ் இது போன்ற சூரிய கிரகணங்களையோ சந்திர கிரகணங்களையோ ஆபத்துகளையோ அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அது அவனுடைய நாட்டப்படியே நடக்கின்றது என்பதை இந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பெருமானார் மூட நம்பிக்கையை ஒழித்தளித்தார்கள் என்கின்ற அந்த வரலாறு, அந்த இப்ராஹிம்
பெருமானாருடைய பிள்ளை இப்ராஹிம் மரணிக்குகின்ற பொழுது இந்த செய்தி நடந்தது. இது ஹிஜ்ரி 10வது ஆண்டாக இருக்குகின்றது நண்பர்களே. இந்த செய்தி நடந்தது ஹிஜ்ரி 10வது ஆண்டாக இருக்குகின்றது. நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மூட நம்பிக்கைகளுடைய சமூகம் சென்று கொண்டே இருக்குகின்றது. மூட நம்பிக்கைகளை அதிகமாக பின்பற்றுகின்ற ஒரு சமூகமாய் இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை மரணிக்குகின்ற பொழுது அந்த மதீனாவாசிகள் பேசுகின்ற அந்த பேச்சை அடித்தொழித்து எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இந்த மார்க்கத்திலே இல்லை என்பதை பெருமானார் நிறுவனத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 10வது ஆண்டினுடைய மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இதுதான். பெருமானாருடைய ஹஜ்ஜத்துல் விதா என்கின்ற சொல்லுகின்ற அந்த ஹஜ்ஜினுடைய பயணம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அந்த ஹஜ்ஜி தான். 10வது ஆண்டிலே பெருமானார் ஹஜ் பயணத்தை சுமார் 1,24,000 சஹாபா பெருமக்களோடு மக்கா நகருக்கு ஹஜ் பயணம் பெருமானார் மேற்கொண்டார்கள். மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த ஹஜ்ஜியை வைத்து பெருமானார் இந்த சமூகத்திற்கு ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும், நிறைய செய்திகள் இதில் இருக்குகின்றது. முக்கியமான செய்திகளை சொல்லி நான் வரலாற்றை முடிக்க ஆசைப்படுகின்றேன். அதில் பெருமானாருடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதா நடந்த ஆண்டு இந்த ஹிஜ்ரியுடைய 10வது ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஆற்றிய உரைகள் இன்று அளவிலேயும் அரசியல் தலைவர்கள் முதல் வரலாற்றுடைய அனைத்து தலைவர்களும் வரலாற்றுடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வியந்து பேசுகின்ற முக்கியமான நிகழ்வு பெருமானார் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றிய அந்த உரை. பெருமானாருடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் செய்த இறுதி உரை என்பதாக எழுதுவார்கள். அந்த இறுதி உரை பெருமானார் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்தை வழிநடத்துபவர் அவருடைய அந்த நிர்வாக பொறுப்பு முடிகின்ற பொழுது அவர் என்னென்ன செயல்பாடுகளை முன்னெடுத்து வைக்க வேண்டும், அவர் என்னென்ன எதை செய்துவிட்டு அந்த பொறுப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான அம்சங்களை எல்லாம் பெருமானார் அந்த அவையிலே பேசினார்கள். அதுதான் ஹஜ்ஜத்துல் விதாவாக இன்றளவும் இறுதி பேருரையாக பெருமானாருடைய வாழ்க்கையிலே பேசப்படுகின்ற முக்கியமான பேருரை. பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசிய அந்த உரையினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் பேசினார்கள், இந்த மக்கா நகரம், அரஃபாவினுடைய நகரம், இவைகள் எல்லாம் புனிதமான நகரமாக இருக்குகின்றது. இந்த நகரங்களை யாரும் அபகரிக்க கூடாது என்பதாக பெருமானார் அவர்களுடைய உரையிலே பேசுகின்றார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், குற்றவியல் யாராவது ஒரு குற்றம் செய்கின்ற பொழுது அந்த குற்றத்திற்கான தண்டனை அந்த குற்றம் செய்தவருக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர அவருடைய குடும்பத்தாரை அதற்கு தண்டனையாக பகரமாக ஆக்குவதோ அவருடைய நண்பர்களை பகரமாக ஆக்குவதோ இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. யார் குற்றம் செய்தானோ அவனுக்குத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் அவர்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்கின்றார்கள். அடுத்தபடியாக பெருமானார் பேசுவார்கள், அறியாமை காலத்தினுடைய கொள்ளை போன்ற மிக பெரும் பாவங்களை எல்லாம் நான் அழித்து முடித்து விட்டேன். மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி இருந்த அனைத்து விதமான தீய காரியங்களையும் தீய எண்ணங்களையும் என்னுடைய காலுக்கு கீழே நான் புதைத்து விட்டேன். அதை நீங்கள் தோண்டி எடுத்துவிட வேண்டாம், அந்த கெட்ட செயல்களிலே நீங்கள் மூழ்கிவிட வேண்டாம் என்பதாக பெருமானார் எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு தலைவர் அவருடைய பொறுப்பை முடுக்குகின்ற பொழுது ஒரு சமூகத்தை நான் எப்படி வழிநடத்தினேனோ அதுபடி எனக்கு பின்னாலும் நீங்கள் வாழ வேண்டும், அந்த ஷரியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உரையை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசுகின்றார்கள். நான் முந்தைய காலத்தில் நீங்கள் செய்த கொடூரங்களை போன்ற பாவங்களை எல்லாம் அழித்து விட்டேன், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழித்து விட்டேன், வட்டி போன்ற பெரும்பாவங்களை எல்லாம் நான் அழித்து விட்டேன், அதிலே நீங்கள் மூழ்கிவிட வேண்டாம் என்பதாக பெருமானார் அறிவுரை செய்கின்றார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே. அடுத்தபடியாக அதிலே பெருமானார் பேசுவார்கள், பெண்களுடைய விஷயத்திலே ஆண்கள் கவனமாக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவியுடைய விஷயத்தில் அஞ்சிக் கொள்ள வேண்டும், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக
பெருமானார் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், மனைவி தவறு செய்கின்ற பொழுது ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும்? குடும்பவியலில் ஒரு மனைவி தவறு செய்கின்ற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவனிடத்திலே மோசமான முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். பெருமானார் சொல்லிவிட்டார்கள், அவனிடத்திலே மோசமாகவோ அல்லது அவரை கண்ணாமண்ணன் அடிப்பதற்கோ உங்களுக்கு உரிமை இல்லை. அவர்களை அப்படி துன்படுத்த வேண்டாம். உங்களுடைய படுக்கையிலே நீங்கள் தள்ளி வையுங்கள். அடித்தாலும் கூட அவர்களுக்கு வலிக்காத அளவிற்கு, காயங்கள் ஏற்படாத அளவிற்கு லேசான முறையில் அவர்களை அடியுங்கள். நீங்கள் கோபமாக இருக்குகின்றீர்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும் வகையில நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குடும்பவியலை பெருமானார் கற்றுத்தருகின்றார்கள். ஒரு தலைவர் மரணிக்க அந்த சமூகத்தை விட்டு போக இருக்குகின்ற அந்த கடைசி நேரம் அவர் முறை எப்படி எல்லாம் இருக்குகின்றது. வரலாற்று ஆசிரியர் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தை குறித்து, ஒரு குடும்பவியலை குறித்து, மார்க்கத்தை குறித்து, தான் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை குறித்து அனைத்தையும் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டு கடைசியாக வருவார்கள். தொழுகை, ஹஜ், குர்ஆன் போன்ற நல்ல அமல்களை நீங்கள் பின்பற்றி நடங்கள். நான் எந்த நல்ல அமலை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ அதை பின்பற்றி நடங்கள். என்னுடைய சுன்னாக்களை பின்பற்றி நடங்கள் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், ஷைத்தானுக்கு நீங்கள் வழிபடுத்தி விட வேண்டாம். ஷைத்தான் உங்களை வழிகடிக்க நினைப்பான், உங்களோடு ஊடுருவ நினைப்பான். அவனிடத்தில் நீங்கள் மூழ்கி விட வேண்டாம். ஷைத்தானுக்கு நீங்கள் அடிபணிந்து விட வேண்டாம். திருமறையை பேணி பாதுகாத்து வாழ்ந்து வாருங்கள். என்னுடைய சுன்னாக்களை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். தொழுகையை மிகவும் கவனமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவையிலையும் மரணிப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறிய பயான் நடத்துவார்கள். அதிலேயும் பெருமானார் சொல்லுகின்ற முக்கியமான விஷயம், தொழுகையிலே இந்த சமூகம் பேணி பாதுகாக்க வேண்டும். அடிமைகளுடைய விஷயத்திலே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். தொழுகையும் அடிமைகளுடைய விஷயத்திலே, நமக்கு கீழே வேலை செய்பவர்களுடைய விஷயத்திலே, நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் கண்டிப்புடன் நீங்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை அந்த அவையிலையும் இந்த அவையிலையும் பெருமானார் சொன்னார் என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக பெருமானார் முடிப்பார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதா, நீங்கள் ஒரே இறைவனை அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகின்றீர்கள். இன்ன ரப்பக்கும் வாஹிதா, நீங்கள் ஒரே இறைவனை நீங்கள் வணங்குகின்றீர்கள். குல்லுக்கும் ஆதம, ஒவ்வொரு மனிதர்களும், ஆதமுடைய ஒவ்வொரு மனிதர்களும் ஆதமின் துராவின் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். அக்ரமக்கும் இந்தல்லாஹி வ அத்காக்கும், அவருடைய தக்வாவை கொண்ட அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக, சங்கைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். வலைசலில் அரபி அலல் அஜமியே ஃபதுல் இல்லா பித்தக்வா, ஒவ்வொரு அரபிகளை அஜமிகளை விட அரபிகள் உயர்ந்தவர்கள் இல்லை. அரபிகளை விட அஜமிகள் உயர்ந்தவர்கள் இல்லை. உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கின்றதோ அவர்தான் மக்களிலே உயர்ந்தவர், அவர்தான் ரப்பிடத்திலே சந்தையானவர், அவர்தான் ரப்பிடத்திலே ஏற்றமானவர் என்கின்ற செய்தியை பெருமானார் உங்களுடைய தக்வாவிலே, உங்களுடைய அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுகின்ற விஷயத்திலே, மார்க்கத்தை அஞ்சி நடப்பதனுடைய விஷயத்திலே தக்வாவோடு பேணுதலோடு நீங்கள் இருங்கள் என்கின்ற செய்தியை பெருமானார் சொல்லி கடைசியாக முடிப்பார்கள். கடைசியாக முடிக்கின்ற தலைவருடைய பேச்சு பார்க்கின்றோம். அருமையாளர்கள் கேட்பார்கள், கடைசியாக நான் கொண்டு வந்த தூதுவத்தை உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிவிட்டேனா? நான் என்னுடைய தூதுவத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு நான் நிறைவேற்றி விட்டேனா? அல்லாஹ்வை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் உங்களுக்கு மத்தியிலே நான் முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்க அருமை சஹாபாக்கள் சொல்லுவார்கள், சொல்லிவிட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானார் அதற்கு சாட்சியாக அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சி என்பதாக 3 முறை சொல்லி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை பெருமானார் நிறைவு செய்கின்றார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நிறைவு காலம், அவருடைய நிறைவு ஜும்ஆவினுடைய உரை எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தலைவர் என்பவர் ஒரு சமூகத்தை வழிநடத்துபவர் மாத்திரமில்லாமல் அவருக்கு பின்னாலும் அந்த சமூகம் அவருடைய வழியில நடக்க வேண்டும், அதை பேணி பாதுகாத்து நன்மையான காரியங்களிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை விரும்பிய உத்தம தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்கின்ற முக்கிய வரலாறு நடந்தது ஹிஜ்ரி 10வது ஆண்டாக இருக்கின்றது. இவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 11வது ஆண்டு பெருமானார் மரணிக்கின்ற ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால் தன்னுடைய பிள்ளை இப்ராஹிம் மரணிக்கின்றார். அதனுடைய வருத்தங்கள், அதற்கு பின்னால் அருமை நாயகம் சொல்லுகின்றார்கள்,
தபூக் யுத்தகலத்திற்கு நான் சென்று வருகின்ற பொழுது இறைச்சியிலே எனக்கு விஷம் வைக்கப்பட்டது, அதனுடைய தீங்கு எனக்கு இப்பொழுது தெரிகின்றது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அதனுடைய தீங்குகள் இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய கடைசி 10 நாட்களிலே நோய்வாய்ப்படுகின்றார்கள். அந்த நோயினுடைய நிலை ரபியுல் அவ்வல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 11வது ஆண்டிலே ரபியுல் அவ்வல் பிறை 12 தேதி 20 4வது மாதம் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். மரணிக்கின்ற அந்த கடைசி நேரம் வரை, பெருமானார் கடைசி நேரம் வரை நாம் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, இந்த உம்மத்தின் மீது ஒரு தலைவர் அவருடைய பாசம், அவருடைய நேசம் என்பது இந்த அளவிற்கு அமைந்திருக்கு என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சக்கராத்திலே இருக்கின்ற அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய அந்த வேதனையை கூட அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்க வேண்டிய சக்கராத்தினுடைய அனைத்து வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, நான் தாங்கிக் கொள்ளுகின்றேன். இந்த சக்கராத்தினுடைய வேதனையை என்னுடைய உம்மத்து தாங்கிக் கொள்ளாது, எனக்கு அதை கொடுத்து விடு என்று கேட்டார் என்று சொன்னால் இந்த பாசனபியினுடைய பற்றை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த உம்மத்திற்கு எது சரி என்பதை நிலவும் வண்ணமாக கடைசி நேரம் வரை தொழுகைகளை நீங்கள் சரியாக இருங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்றுடைய ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், திங்கட்கிழமையுடைய காலை ஃபஜ்ருடைய தொழுகை 3 நாட்களுக்கு முன்னால் பெருமானார் தொழுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து விட்டார்கள். அடுத்த கலீஃபா அவர்கள் தான் என்பதை தெரிவிக்கும் வண்ணம் அவர்கள் தான் தொழ வைக்க வேண்டும். கடைசி திங்கட்கிழமை காலை ஃபஜ்ருடைய தொழுகை நடக்குகின்றது. மதீனாவிலே பள்ளியிலே நடக்குகின்றது. தன்னுடைய படுக்கையினுடைய திரையை பெருமானார் விலக்கி மக்கள் நேராக தொழுகின்றார்களா என்று பார்த்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு துஆ செய்தார்கள். இதே போன்று என்னுடைய சமூகம் தொழுகையிலே இருக்க வேண்டும் என்று சந்தோஷப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்ற வரலாற்றுடைய ஆசிரியர் எழுதுவார்கள். அந்த அளவிற்கு இந்த உம்மத் தொழுகையிலே சரியாக இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளுக்கு எந்த ஒரு நிலையிலையும் கஷ்டங்கள் வந்துவிடக் கூடாது என்பதை ஆசை வைத்தவர்கள் பெருமானார். அந்த நாயகத்தினுடைய முழு வரலாறுகளை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். இந்த நாயகத்தின் மீது பற்றற்ற நேசத்தை வைக்கின்ற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அதே போன்று நாயகத்தினுடைய வரலாறுகளை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் ஏறி நடக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு சமூகம் என்பது அதனுடைய வரலாற்றை அது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகம் இந்திய சுதந்திரத்தை எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கின்றது. பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் முக்கியமாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் இந்த அவையை ஆரம்பிக்கின்ற பொழுது ரபியுல் அவ்வலின் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு 4 விதமான தலைப்புகள் தான் இருந்தது. பிறப்பு, பெருமானாருடைய இளமை பருவம், நாயகனுடைய நபித்துவம், நபித்துவத்திற்கு பின்னால் பெருமானார் செய்த உபதேசங்கள், இப்படி ஒரு வைத்திருந்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் முழுமையான வரலாற்றை இங்கு நாம் பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதற்காக பாடுபட்டு நிறைய குறிப்புகளை எடுத்து அல்லாஹ் சுருக்கமான முறையாக இருந்தாலும் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக பார்த்திருக்கின்றோம். பார்த்தது மாத்திரமல்லாது அதை பேணி வாடுகின்ற பாக்கியவான்களாக வல்லன் அல்லாஹ் நம் அனைவர்களும் ஆக்கிரல் புரிவானாக. நாயகத்தின் மீது அளவற்ற பாசத்தை வைக்கின்ற பாக்கியத்தையும், நாயகத்துடைய வரலாறுகளை படிக்குகின்ற, பேசுகின்ற, அதற்கு கட்டுப்பட்டு நடக்குகின்ற பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாயகம் சொல்வதை போன்று வல்லிகு அன்னி வலவு ஆயா என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். என்னை பற்றி மக்களிடத்தில் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி பெருமானாரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.